ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் கத்திரிக்காய், எண்ணெய் இல்லை ஆயில் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோடி ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே இருக்கும். நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை விட நம்ம பைமோடி ஷாப்பிங்கில் குறைவான ரேட்டில் கிடைக்கும். மசாலாஸ், ஆயில், ஷாம்பு, ஆசீர்வாத் ஆட்டா, மேகி, பிரெட்டு, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, இன்னும் நிறைய பொருட்கள் கிடைக்கும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. கிரேவி பண்ணதுக்கு சின்ன நல்ல நாட்டு கத்திரிக்காயில் ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்துடணும். எடுத்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. நீள வாக்கில் லைட்டாக இப்படி லைட்டாக கொஞ்சம் கீறி அப்படி எடுத்துக்கிடணும். இப்போது இதுக்கு என்னென்ன மசாலா போடணும்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்துட்டோம். 1/4 ஸ்பூன் போல் உப்பு, அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, இவ்வளவு எடுத்து நம்ம லைட்டாக கொஞ்சம் தேவைக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே நம்ம அந்த கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் நீட்டாட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயிலையுமே அதே மாதிரி வச்சு இப்படி நம்ம அதை மூடி இப்படி வச்சுருவோம். எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா தடவிட்டோம். அது இனி அந்த மசாலா அந்த கத்திரிக்காயில் பிடிக்கட்டு, அது வேற அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு 2 அல்லது 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு, அது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நீளமாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டோன்னா டக்குன்னு வதங்கிடும். போட்டுட்டு கொஞ்சம் அது வதங்கிறது வரை மூடி வைப்போம். கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு, அது கூட சின்ன தக்காளினா 2 தக்காளி, பெரிய தக்காளினா 1 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுவோம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டு. இதை மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அதை ஒதுக்கி வச்சுருவோம். அடுத்தது கத்திரிக்காய் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, அந்த கத்திரிக்காயை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு நல்ல திக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி ஊற்றிட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுட்ரு, இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கால் கப்பு போல் புளியை கரைச்சி வச்சுட்டு அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணணும். இந்த புளியும் உப்பும் எவ்வளவு கொஞ்சம் கூட இருக்குமோ அது தக்கன அந்த கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு இதாகுது. இதில் இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். அப்போது தான் அந்த கத்திரிக்காயும் அந்த நம்ம ஆல்ரெடி கிரேவி பண்ணணும் இல்லை, அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அது ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நல்ல ஒரு கொஞ்சம் திக்காகட்டும், அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சூடாக ரைஸ் கூட வச்சு இந்த கிரேவியும் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா?